ஹார்பிக்ல டாய்லெட் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளாக்ஸ் டைப் வந்து வருது. ஒன்னு ஃபிளஷ்மேட்டிக், ரெண்டாவது ஹைஜீன் ரிம் பிளாக், ஆக்டிவ் ஃப்ரெஷ் ரிம் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் வருது. இதுல எது பெஸ்ட் அப்படின்றத வந்து பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளஷ்மேட்டிக். இதுல கலர் மட்டும் தான் வருது, ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல. செகண்ட் ஹார்பிக் ஹைஜீனிக் ரிம் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வருது. இதுல வெறும் ஃபோமும் ஸ்மெல்லும் மட்டும் தான் வருமே தவிர கிளீன்லாம் பண்ணாது. அதுவுமே வந்து ஒரு 2 வாரம் கூட முழுசாலாம் வர்றது கிடையாது. சோ அது ரொம்ப ஆவரேஜ் தான். ஸ்மெல் மட்டும் தான் வருது, நுர வருது, அவ்வளவுதான். தேர்ட் ஆக்டிவ் ஃப்ரெஷ்னு சொல்லி ஒன்னு வருது. இது வந்து 4 வாரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க, கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் வந்து கிளைம் பண்ணாங்க. பட் 100% சொல்ல முடியாது. ஏதோ மத்தத கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். பட் இதுல ஸ்மெல்லும் வரல, அதே மாதிரி ஃபோமும் வரல. கரெக்டா அந்த கலர் டிசால்வ் ஆகி போற இடம் மட்டும் நல்லா கிளீனா இருக்கு. மத்தபடி அந்த அளவுக்கு ப்ராப்பராலாம் கிளீன் பண்ணல. மூணுத்துக்குமே வந்து ஒன்னும் பெருசா இல்ல. இது மூணுமே யூஸ் பண்ணா வந்து நம்ம ஹார்பிக் போட்டு கழுவே வேணாமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே வேலை செய்யலன்னு தான் சொல்லணும். நம்ம ஹார்பிக் யூஸ் பண்ணியோ ஆசிட் யூஸ் பண்ணியோ வாஷ் பண்றது தான் வந்து 100% கிளீனிங் வந்து எஃபெக்டிவா இருக்கு.